சீமானிடம் ஒரு இளைஞர் என்னங்க எங்களை திருப்பி ஆடு மாடு மேய்க்க சொல்கிறீங்க, விவசாயம் பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப, தம்பி செருப்பு தைக்கிறவனும் இருக்கான் தம்பி, செருப்பு தைக்கிறவனும் வேணும் தம்பி, தம்பி பானை செய்கிற குயவனும் வேணும் தம்பி, தம்பி நெசவாளரும் வேணும் தம்பி, தம்பி துணி துவைக்கிற வண்ணானும் வேணும் தம்பி, இதெல்லாம் சேர்ந்தான் தம்பி சமூகம் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் சேர்ந்து தான் சமூகம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த சமூகம் என்னவாக இருக்கிறது? ஆபிரகாம் லிங்கன் செருப்பு தைச்சாரு, அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே ஆனார். ஆனால் செருப்பு தைக்கிற ஆபிரகாம் லிங்கன் ஒரு செருப்பு தைப்பதற்கென்று பிறந்த சாதியில் அங்கே பிறக்கலை. அப்படி ஒரு சாதிங்கிற அமைப்பு அங்கே மேற்கத்திய நாடுகள் இல்லை. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காலேயோ ஐரோப்பிய நாடுகளையோ செருப்பு தைப்பது என்பது ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஒரு வறிய நிலையில் இருப்பவன், கஷ்டப்படுறன்னு இருக்கிறவன், செருப்பு தைக்கிறவன், ஒரு 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 துணி துவைக்கிறவர் அப்படின்னு அங்கேயும் இருக்கிறாங்க. ஆனால் அதை செய்வதற்கென்று ஒரு பிரிவு, அவங்க அந்த செருப்பு தைக்கிறத தவிர்த்து வேறு எதுக்குமே வர முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சாதிய கொடுமை கட்டமைப்பு அங்கே கிடையாது. ஆனால் இங்கே செருப்பு தைக்கிறவன் வேணும் தம்பி, ஆனால் செருப்பு தைக்கிறவன் ஏன் தம்பி ஒரு குறிப்பிட்ட பிரிவினராகவே இருக்கான் தம்பி அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலையில? மண்பாண்டை செய்கிறவன் ஏன் அக்ரகாரத்தில் இல்லைங்கிற கேள்வி வரலையில? துணி வழுக்கிற வண்ணாருங்கிற ஒரு பிரிவு ஏன் ஐயங்கார்லையும் ஐயர்லையும் இல்லை? நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் செய்யக்கூடியவனா யார் இருக்கா? ஒடுக்கப்பட்ட நாடாரு, ஒடுக்கப்பட்ட பறையரு, ஒடுக்கப்பட்ட கல்லர் மரவர், இவங்களுக்கென்று ஒரு குலத்தொழிலை வச்சுக்கிட்டு, ஆனால் பார்ப்பனர்கள் மட்டும் குலத்தொழிலை விட்டு என்ன வேணாலும் பார்க்கலாம். இன்றைக்கி ஆடிட்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், அமெரிக்காவில் வேலை பார்க்கலாம், அதெல்லாம் அவங்களுடைய குலத்தொழிலா? அப்போ நாடார்கள் மரம் ஏறிக்கிட்டே இருக்கணும், பணம் ஏறிக்கிட்டே இருந்துட்டு என் குலத்தொழில், என் பூர்வீகம், என் பாரம்பரியம், என் மண், என் மக்கள், என் மொழி, இது என் இனம் கேட்க நல்லா இருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம பேண்ட் ஷர்ட்டை போட்டு நல்லா உட்காந்து ஆரோக்கியமாக உட்காந்துக்கிட்டு திரும்பி பழமைக்கு திரும்புவோம், திருப்பி விவசாயத்தை காப்போம், எங்கள் மண் கரிசல் மண், கருப்பு மண், இந்த மண்ணு பேசும், என் நிலம் என்னை கொஞ்சிக்கும், எல்லாம் சரிப்பா. இந்த நிலத்தில் தானே சாதி வளர்ந்துச்சு, இந்த நிலத்தில் தானே பெண்ணடிமைத்தனம் இருந்துச்சு, இந்த நிலத்தில் தானே கூலி உயர்வுக்காக போராடி சாணிப்பாலம் சவுக்கடி வந்துச்சு. இன்றைக்கி சாணிப்பாலம் சவுக்கடி வாங்கினவனுடைய சமூகத்தினுடைய பிள்ளைங்க டாக்டராகவும் இன்ஜினியராகவும் சேட்டன் அக்கௌண்ட்டாகவும் அமெரிக்காலையும் லண்டன்லையும் வேலை பார்க்குறான்னா, உங்களை மாதிரி ஒரு குரூப் வந்து இப்படி பேசியிருந்தால் அப்படி ஆயிருக்காது. திராவிட இயக்கம் வந்து எல்லாரும் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் படிங்க, ஊர் பெருமையை விடுங்க, சாதி பெருமையை விடுங்க, கிராம பெருமையை விடுங்க, மண் பெருமை, பாரம்பரியம் இதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் இல்லை. படித்து முன்னேறு, படிப்பு தான் ஆயுதம்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு சீமானே இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. மோடி சொன்னார்ல, அவங்க கர்மா, அந்தந்த தொழிலை பண்ணீங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் நல்லவங்களா இருக்கலாம், அதுவும் அடுத்த ஜென்மத்தில் பிராமினா பிறக்க கூட வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ பெரிய வாய்ப்பு பார்த்தீங்களா? இதைத்தான் சனாதனம் வந்து சாதி ஏற்றத்தாழ்வை நியாயப்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கு. இதைத்தான் ராஜாஜி குலக்கல்வின்னு சொல்லி வந்தார். துணி துவைக்கிறவன் துணி துவைக்கணும், முடி வெட்டுறவன் முடி வெட்டணும், அது ஒரு பெருமை, அந்தந்த தொழிலை சரியாக செய்யணும், நீங்கள்லாம் படித்து வந்துடக்கூடாது, நாங்கள் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக ராஜாஜியும் கோபாலாச்சாரியார்களும் சேர்ந்து செட்ட சதி. அதைத்தான் வேறு அன்னைக்கு மாப்போசி வந்து குலக்கல்வி திட்டத்தை ஆதரித்தார். இன்னைக்கு மாப்போசியை தலைவராக ஏற்றுக்கொண்ட சீமானும் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வர்றாரு.